வணக்கம் நண்பர்களே. நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். ஊருக்கு போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி ஃபோன் பண்ணும்போதெல்லாம், "அப்பா எப்போ வரீங்கன்னு?" கேட்டிருந்தான். அதனால் அவரை நான் இங்கே வர சொல்லிட்டேன். என்னோட மனைவியோட சேர்ந்து அவங்க காலைல வந்துட்டாங்க. சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் போன ப்ளேஸ் வந்து பார்த்தோன்னா, பறவைகள் சரணாலயம். எத்தனை முறை போனாலும் எனக்கு சலிப்பே ஏற்படாதுங்க. ஏன்னா, அந்த பறவைகள் அது நம்மளை தேடி வர்றது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா, சாதாரணமான இது கிடையாது. என் மகன் பூவில் போனால் தான் என் மகன் கையில் உட்காந்துருக்க அந்த பறவையை பார்க்கலாம் நீங்கள். அது அசரவே இல்லை. ஸோ அவனும் வந்து பார்த்தோன்னா, தயக்கமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா, நல்லா சந்தோஷமாக ஒவ்வொரு இடங்களையும் வந்து பார்த்து பூரிப்படைஞ்சான். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ளே போனவுடனே வந்து பார்த்தோன்னா, இந்த பறவைகள் சரணாலயத்துக்குள்ளே வந்து போனோடனே, உள்ளே போனவுடனே நாம் இந்த கிளிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டோன்னா, அதுகள் வந்து பார்த்தோன்னா, காலையில் வந்து உணவு சாப்பிடாம இருக்கும். அதனால் நாம் வந்து கொண்டு போகக்கூடிய அந்த ஃபுட்டை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஃபுட்டை வந்து கையில் வச்சுருக்கும்போது, எல்லா பறவைகளும் நம்மளை தேடி வரும். ஸோ சின்னது, பெரியது எல்லா பறவைகளுமே. ஸோ அதனால் நம்ம உள்ளே இயர்லியலாக போயிட்டோன்னா, 1 மணிக்குள்ளே பக்கத்தில் போயிட்டோன்னா, நம்ம உள்ள உடனே அந்த ஏவியேஷன் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் இருக்கக்கூடிய அந்த கிளிகள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ளே போயிட்டோன்னா, எல்லா பறவைகளும் நம்மளை தேடி வரும். நமக்கு அது ஒரு உற்சாகமான உணர்வை கண்டிப்பாக தரும். இந்த முயல், எலி இந்த மாதிரி பகுதியெல்லாம் ஓப்பன் அந்த ப்ளேஸில் வந்து பார்த்தோன்னா, குழந்தைகளை மட்டும் உள்ளே விடுறாங்க. ஸோ அவங்க போய் அதை தொட்டு தூக்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதுகளும் சேர்ந்து விளையாடுதுங்க. அந்த ஃபுட்டை கொடுக்கறது, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, அந்த குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடிய அனுபவமாக இருக்கும். என் பையன் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஸோ ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைகளோட போய் ஸ்பெண்ட் பண்ணணும்னா தாராளமாக போகக்கூடிய ப்ளேஸ் வந்து பார்த்தோன்னா, இந்த திருச்சி பேட்ஸ் பார்க். அவங்களுக்கு அழுக்கவே அழுக்காது. இன்னும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா, இவங்களுக்கு தனியாக ப்ளே ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. இந்த ப்ளே ஸ்டேஷனுக்குள்ளே ஆனால் வந்து பார்த்தோன்னா, காசு ஒவ்வொரு கேம் தகுந்தாப்புல வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து காசு வாங்குறாங்க. ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா ரூ. 120 இப்போ இந்த கேம்ஸுக்கெலாம். இன்னும் பெரியவங்க விளாட்ற மாதிரி விர்ச்சுவல் கேம்லாம் இருக்குது. அது நம்ம விளாண்டோம்னா அது நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தான் கொடுக்கும். ஸோ எங்களால் நேற்று ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளே விளாண்டுட்டே இருந்தார். அந்த பறவைகள்லாம் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்தது. எங்கள் வீட்லேயும் எல்லாத்துக்கும் சந்தோஷம். நம்ம அந்த உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த நெருப்பு வலி தான். அது ஒன்றும் குத்துறது வலிக்காது. இருந்தாலும் அதோட உயரமும் அது வரக்கூடிய ஆர்வமும் நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுது. கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள தலம் தான்.